கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். வெறுக்கு என்று சொல்லப்படுகிற ஒரு வகை பூச்சி இனம் இருக்கிறது. இது கடலுக்கடியிலே வாழக்கூடிய ஒரு சிறிய பூச்சி இனம். கடலிலே வாழும் சிப்பிகள் கடலின் அடித்தளத்திலே போய் தங்கும்போது இந்த பூச்சி இனத்திலே ஏதாகிலும் ஒன்று அதன் மீது ஒட்டிக்கொண்டு ஒன்றுமே செய்யாது. எனவே சிப்பிகள் அந்த உயிரினத்தை உதறி தள்ளிவிட வேண்டும் என்று விரும்பாது. தங்கள் மேல் கனமான ஓடு இருப்பதனால எதுவும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்று இருந்துவிடும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அந்த மேலே தங்கியிருக்கிற அந்த வெல்க் என்று சொல்லப்படுகிற அந்த பூச்சி இனம் தன்னிடத்திலிருந்து ஒரு விதமான நீளமான முள்ளை அந்த ஓடுகளை துளைத்து கொண்டு உள்ளே செலுத்திவிடும். அப்படி உள்ளே செலுத்திய பிறகு அதை உதறி தள்ளவே முடியாது. அந்த முள்ளின் வழியாக அந்த சிப்பியின் தசைகளை எல்லாம் அவை தின்ன ஆரம்பித்து விடும். எனவே சிப்பிகள் அவற்றுக்கு இரையாகிவிடும். கடைசியாக அந்த ஓடுகள் மட்டுமே கடலின் அடித்தளத்திலே கிடக்கும். நாம் இன்றைக்கு பாவமும் அப்படித்தான். உடனடியாக ஒன்றும் தீமை செய்யாது. அதன் பலனை நாம் உடனடியாக உணர முடியாது. பாவ பழக்கங்கள் நம்மை ஒட்டி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக உரிய ஆரம்பித்து நரகத்துக்கு நம்மை தள்ளிவிடும். எனவே பாவத்துக்கு விலகி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவகுமாரனின் வெளிச்சத்திலே அனுதினமும் நம்மை பரிசோதித்து பார்த்து பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அனுதினமும் சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அனுதினமும் மனுஷ இயல்புகள் பாவத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். தேவ இயல்பினால் அவற்றை மேற்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த சிறிய பழக்கம் நமக்கு ஒன்றும் செய்யாது என்று சொல்லி பாவத்தை கொண்டு வரும் பழக்க வழக்கங்களை அனுமதித்தோம் என்றால் முடிவு நரகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 3:13 உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் பண ஆசை நமக்குள்ளே இருந்தால் அது அநேக வேதனைகளாலே நம்மை உருவ குத்தி பாவத்துக்குட்படும். தீமையான இச்சைகள்தான் பாவத்தின் வேர்கள். அவை நம்மிலே வளர்ந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை அனுதினமும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.